நீங்க பல் இல்லாத போது உங்களோட உணவு பழக்கங்கள் எப்படி இருந்ததுன்னா? உணவு பழக்கங்கள்லாம் கொஞ்சம் கச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், முடியாது, அப்படியே முழுங்கி தான் சாப்பிடணுமா இருக்கும். இப்போ பண்ணிட்டுக்கு அப்புறமா ஒரு 6 மாசத்துல நீங்க டெம்பரரி பல்லு தான் வச்சிருந்தீங்க. ஆமா. அதுல என்னென்ன சாப்பிட்டீங்க? டெம்பரரியில் இப்போ சப்பாத்தி அதெல்லாம் கூட சாப்பிட முடிஞ்சது. ஆனால் என்ன கேப் இருந்ததுனால போய் அங்கே மாட்டிக்கும். அதில் அப்பப்போ க்ளீனாக வாய்க்கு பிடிச்சிட்டு சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு பல் இல்லாத டைமுக்கும் டெம்பரரி பல் வச்சதுக்கும் ஓரளவு பரவாயில்ல, நல்லா இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் கேப் இருந்ததுனால தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. வேற ஒன்றும் இல்லை. இப்போ அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லை, பயமே இல்லை மேம், நல்லா இருக்கு. இப்போ இந்த டியூரபிள் டீத் மாத்திட்டு, அதாவது பர்மனன்ட் பல் மாத்தி 1 வாரம் செக்அப் கழிச்சு வந்திருக்கீங்க. ஆமாம். இந்த 1 வாரத்துல உங்களால என்னென்ன சாப்பிட முடிஞ்சது மேம்? நான் இப்போ அவங்க அதிரசம் வாங்கி கொடுத்தாங்க, அது சாப்பிட்டேன், அதாக இருந்தது. அப்புறம் சப்பாத்தியும் சாப்பிட முடிஞ்சது. மற்றபடி காய்கறிங்கெல்லாம் நல்லா சாப்பிட முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு அந்த கேப் எல்லாம் இருக்காது, கேப் இல்லை. ஆமாம் ஆமாம், அந்த ஹீலிங் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம அளவு எடுத்திருக்கோம். ஆமாம்.